ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் பேராமெடிக்கல் அண்ட் நர்சிங்க்கு அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது கவுன்சிலிங்கில் அட்மிஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்லேயும் வந்து 19 கோர்சஸ், அதாவது 19 கோர்சஸ்க்கு வந்து அவைலபிள் வந்துருச்சு. அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு டிஎன் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 2024 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இனிமேல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்கே செலெக்ஷன் கமிட்டி டிஎம்இ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இனிமேல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி அப்படின்னு இருக்கும். அது வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ்க்காக. இன்னொன்று கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் டிக்கான கோர்ஸ். ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ஃபார்ம் டி கோர்ஸ்னு இருக்குது. பேராமெடிக்கல் வேணுன்னா அதை கிளிக் பண்ணணும், ஃபார்ம் டினா அதை கிளிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேராமெடிக்கல்ன்றது கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் தான் செக் பண்ணணும். ஸோ ப்ராஸ்பெக்டஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 19 கோர்ஸ், 19 கோர்சஸ் வந்து இந்த பேராமெடிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போது அப்படின்னா 21/6/2024 ஜூன் 21 வரைக்கும் இது வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதோட லாஸ்ட் டேட். ஸோ அதனால இருக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த கோர்சஸ்க்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிது ஆன்லைன் அப்ளிகேஷன்னா 23/5 ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் டேட் 21/6 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் டேட் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் த்ரூ அஃபிஷியல் வெப்சைட் அப்போது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஹெல்ப்லைன் வேணும்னா நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே என்ன ஆகும், இந்த காலேஜஸ்லாம் வந்து என்ன ஆகும் சீட்டட் ஆகப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது சேஞ்ச் ஆர் மாடிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அட்மிஷன் ப்ராசஸ் அப்போது இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் இதுக்குள்ளே என்னென்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த பேஜை செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கும். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்துலாம். என்னென்ன அப்படின்னா எப்போ வரைக்கும் இந்த அட்மிஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி எலிஜிபிலிட்டி என்ன, நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாடாக இருக்கணும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களோட இது வந்து என்ன இருக்கணும், தமிழ்நாடு இருக்கணும். பர்மனெண்ட் ரெசிடென்ஸும் நேட்டிவிட்டி என்ன ஆகும், பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நேட்டிவிட்டின்றது நம்மளுக்கு என்ன ஆகுது, அப்ரூவ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கணும், இந்த இந்தியா அப்படின்ற கண்ட்ரி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும், அதாவது ஆதார் கார்டு ஏதாவது இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் எந்தெந்த கோர்ஸ்க்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ பிஃபார்ம்னா என்ன இருக்கணும், அதேமாதிரி மற்றதெல்லாம் பிஃபார்ம் இல்லாமல் மற்றதுக்கெலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்சஸ் படி மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டு, டிசி 12th நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட் இருக்கணும். ஸோ வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப், அதான் 6th 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட ப்ரூஃப் வேணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்றத போடணும். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ண போது பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ என்ன ஆகும், அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, இனிமேல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதான் ரெஜிஸ்ட்ரேஷனில் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண போகிறோம். பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் என்னென்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, குவாலிஃபைடு இயர் எந்த இயரில் நீங்கள் என்ன பண்ணீங்க குவாலிஃபை ஆனீங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சியோடது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து வெதர் நீங்கள் வந்து +1 வந்து பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட லாகின் ஐடி நீங்கள் என்னவா போட போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கா மாதிரி 12th மார்க் ஷீட்டில் இருக்கா மாதிரி இந்த எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகும் என்ட்ரு பண்ணிவிடுங்க கரெக்டாக. இப்போ வந்து குவாலிஃபைடு இயர் அப்படின்னா நீங்கள் இந்த லாஸ்ட் இயர் முடிச்சிருக்கீங்களா, இல்லை 2023 பேட்சா, இல்லை 22 பேட்சா, இந்த 3 வருஷத்தில் படித்து முடித்தவங்க என்ன பண்ணலாம், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த குவாலிஃபைடு இயர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா எம்இஸ் ஐடி, அந்த எம்இஸ் ஐடி அப்படின்னா அது வந்து 10 to 18 டிஜிட்குள்ளே இருக்கும். அது வந்து உங்களோட டிசி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 12th டிசி, அந்த 12th டிசியில் உங்களுக்கு அந்த எம்இஸ் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எம்இஸ் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ எம்இஸ் ஐடி வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் எம்இஸ் ஐடியில் அப்படின்னா 330305 அந்த மாதிரி வந்து என்ன ஆகும், நம்பர் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னா அதான் வந்து எம்இஸ் ஐடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த எம்இஸ் ஐடியை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து +1 வந்து பாஸா அது கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. லாகின் ஐடி வந்து நீங்கள் மறக்க முடியாத, அதாவது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கக்கூடிய ஒரு லாகின் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு அதே மாதிரி நீங்கள் மறக்க முடியாத, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுமாதிரி உங்களோட மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஓடிபி போனதுக்கப்புறமா அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றது வந்து கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும், அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிக்கும். ஸோ அதில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம அதில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை கொடுக்கலாம். லாகின் ஐடி போது நீங்கள் இமெயில் ஐடி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் ஐடி ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத வந்து கொடுக்க போகிறோம். அப்பயே சொன்ன பார்த்தீங்களா, மறக்க முடியாதது மாதிரி ஒரு நல்ல ஞாபகமாக இருக்க மாதிரி அந்த லாகின் ஐடி, அந்த லாகின் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு அதேமாதிரி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கொடுக்க போகிறோம். சைன்இன் கொடுத்து போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுதான் நம்மளோட அஃபிஷியல் பேராமெடிக்கல் அந்த கோர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன ஆகும், அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்ககிட்ட வந்து யார் நேமு, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்தது அப்படியே வந்துடும். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது பேரண்ட்ஸோட நேமு, நேஷ்னாலிட்டி என்ன நேஷ்னாலிட்டி, நீங்கள் நேட்டிவிட்டி வந்து எங்கே இருக்கீங்க, உங்களோட ரிலீஜியஸ் வந்து என்ன ரிலீஜியன், அதே மாதிரி ஜெண்டர் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊரில் வந்து பிறந்தீங்க, கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத கொடுத்துட்டு அதில் கேஸ்டோட நேம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இஷ்யூ டிஸ்ட்ரிக் என்ன, இஷ்யூ தாலுக் என்ன, இஷ்யூ அத்தாரிட்டி யார் வந்து இஷ்யூ பண்ணாங்க, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, டேட் ஆஃப் இஷ்யூ, எப்போ அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன ஆகும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்பீங்க, ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்களே அப்படின்னா ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல். நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ இப்போ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நாங்கள் பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். தாலுக்கு வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் கிளியராக ஒரு தடவை 2-3 தடவை டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அந்த டேட் ஆஃப் இஷ்யூ அதே மாதிரி அதிலே இருக்கும் சர்டிஃபிகேட்டில், அது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறமா பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டட் அட்ரஸ் ரெண்டுத்தை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அதையும் வந்து பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டேப் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டடி 6th-லேருந்து 12th வரைக்கும் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லையா ஆர் ஆர்டியில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எஸ் ஆர் நோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ மார்க்குக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூலோட டைப் என்ன, அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதே மாதிரி அந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு தானா அப்படின்றத என்ன பண்ணியிருக்கோங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு டேப்புக்கு வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த இயர் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம்.
என்டர் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலை என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கூல் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா டைப் பண்ண வேண்டியது தேவை கிடையாது. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு அந்த 6th மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை 6th ஆல் அபவ் டீட்டெயில்ஸ் டு ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட 6th இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகும், அப்படியே எல்லா டேப்லேயும் வந்து என்ட்ரு ஆகிடும். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கிளிக் பண்ணோன்னா ஃபுல்லாக என்ன ஆகும், என்ட்ரு ஆகிடும். அப்படி இல்லை நான் வந்து 6th 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படித்தேன், 9th 10th ஒரு ஸ்கூல் படித்தேன், 11th 12th ஒரு ஸ்கூல் படித்தேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறமா அகாடமிக் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது அண்டர் கோயிங் ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து படிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு குரூப் கோட் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு குவாலிஃபைடு இயர் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு உங்கள் பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் தான் நீங்கள் பாஸ் ஆனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னவோ நீங்கள் அது வந்து பாஸ் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் எதுவோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எல்லா ஒரு சப்ஜெக்ட்ஸோட அந்த மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்களோ அந்த 5 சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ரெஜிஸ்டர் நம்பர் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிவிட்டு எந்த வருஷம் நீங்கள் வந்து அதை முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி May 2024 அதான் ஆகுது நம்ம முடித்த அந்த டேட். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்றத என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அதே மாதிரி நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. அதே மாதிரி காப்பி இங்கிலீஷ் டீட்டெயில்ஸ் டு ஆல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் ஆகிடும். அப்டைன் மார்க்ஸை தவிர, நீங்கள் எடுத்த மார்க்ஸை தவிர இது எல்லாமே என்ன ஆகும், என்டர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், மார்க் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக என்ன ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் ஆகிடும். என்டர் ஆனதுக்கப்புறமா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் டேப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டேப் என்ன வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதர்ஸில் நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட போகிறோம். கொடுத்ததுக்கப்புறமா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மதர் டங்க் என்ன, உங்களோட சிவிக் அது நேட்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது உங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுக்கு வந்து எந்த மீடியமில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஏரியா உங்கள் ஸ்கூல் வந்து இருக்குது, உங்கள் அப்பாவோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது பேரண்ட்டோட ஆக்குபேஷன் என்ன, அதே மாதிரி உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக், இந்த ஆக்குபேஷன் வந்து அப்பா அம்மா யாருக்கு வேணால் இருக்கலாம். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை கொடுத்துட்டு ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட், அப்பா இல்லாத அம்மா வந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸா இல்லை நோவா இது கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்கள் தம்பி இல்லை அக்கா இல்லை தங்கச்சி யாராவது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எஸ் ஆர் நோன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுக்க போகிறோம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எடிட் பண்ணி இந்த ஃபோட்டோ என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி அப்லோட் சிக்னேச்சர், இதுவும் அதேமாதிரி கரெக்ட் சைஸில் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. ஸோ எடிட் பண்ணி வச்சது வந்து என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி அதே மாதிரி சிக்னேச்சரும் கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுருந்ததை செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பிடிஎஃப்பில் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃப்பில் இதில் அப்லோட் பண்ணிடலாம். எல்லா டாக்குமெண்ட்டும் முன்னாடியே வந்து அழகாக ஸ்கேன் பண்ணி கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களோட டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6th 12th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஸ்கூல் அப்படின்னு கிடையாது, ஸ்கூலில் வந்து படித்ததுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க இதில் கேட்டிருக்காங்க. ஸோ வேறு ஸ்கூலாக இருந்தாலும் அத்தனை போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் சேர்த்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்,
முதல் பட்டதாரியோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முதல் பட்டதாரி அப்படின்னா நீங்கள் அதை எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த காலம் இதில் ஷோ ஆகும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேரண்ட்டோட ஆதார் கார்டு, அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு, அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸு, அப்படியும் இல்லைனா ஓட்டர் ஐடி, இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இதில் அப்லோட் பண்ணணும். ஏதாவது ஒன்று எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இதில் ப்ரிவியூ பேஜ் வந்து வரும். அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிவியூ வந்து ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிவியூ நம்ம செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இதில் 2 செக் பாக்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அந்த 2 செக் பாக்ஸையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணணும், சேவ் அப்படின்னு கொடுக்கணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ இன்னத்துக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து எடிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது எதாவது டாக்குமெண்ட்ஸு அது இது எதாவது கேட்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணும்போதே கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். அப்படி இல்லை எடிட் பண்ண போகிறீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன ஆகுது, இப்போ வந்து பேமெண்ட்குள்ளே போகுது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா தனி வெப்சைட்குள்ளே போகுது. ஸோ அதில் என்னென்ன பேங்க்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றது ஷோ ஆகுது. ஸோ அந்த பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த பேங்க்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து டிரான்சாக்ஷன் பேஜ், அதாவது பணம் கட்டுற பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து கிரெடிட் கார்டு மூலியமாகவோ, இல்லைனா வந்து டெபிட் கார்டு மூலியமாகவோ, இல்லைனா வந்து நெட் பேங்கிங் மூலியமாகவோ, இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது வாலெட் வச்சுருக்கீங்கன்னா அந்த வாலெட் மூலியமாகவோ, இல்லைனா வந்து யூபிஐ மூலியமாகவோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ காசு வருது பேராமெடிக்கலுக்கு அப்படின்னா 500 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காசு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, பின்கோடு எல்லாம் நான் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மேக் பேமெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ரெசிப்ட் மாதிரி வரும். அந்த ரெசிப்டில் காசு எவ்வளோ போயிருக்கு, டிரான்சாக்ஷன் ஐடி என்ன, ட்ராக்கிங் ஐடி என்ன, என்ன நேமு, என்ன அப்ளிகேஷனு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ன ஆகும், இது ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட எங்கேயாவது ஞாபகமாக வச்சுருப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துல, எங்கேயும் மறக்க மாட்டேன் இல்லைனா டெலிட் பண்ணிட மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் அழகாக சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து டிஎன் பேராமெடிக்கல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு.